மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் சட்னியை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு கையளவு தேங்காய், 2 கையளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 10 பாதாம், 4 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அவல் நல்லா சாஃப்ட் ஆகிடும். கடாய் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுலேயே கொத்தமல்லி தழை தூவி விட்டிங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே மைல்டான பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஹெல்தி ட்ரிங்க் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பனானா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பேரிச்சம்பழம், 1/2 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க பாலை நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க் மோஸ்ட்டாக காலையில் ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் சரியாக சாப்பிடாமல் போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.